மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் படைப்பில் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் டியூட் திரைப்படத்தை இன்று காணும் வாய்ப்பு கிடைத்தது. நமது இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவர் முத்தரசன் அவர்களோடு இந்த திரைப்படத்தை கண்டோம். பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு ஆகியோர் கதாநாயக பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள். காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் ஆணவ கொலைக்கு எதிராகவும் பேசுகிறது. காதலுக்கு சாதி, மதம், பொருளாதாரம் போன்ற எந்த வரையறையும் தேவையில்லை, இரு மனங்கள் போதும் என்கிற வரையறையை முன்னிறுத்தி இந்த திரைப்படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார். தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கும் வகையில் காட்சி அமைப்புகள் உள்ளன. அடுத்து என்ன என்கிற எதிர்பார்ப்பை திரைப்படத்தின் ஓட்டம் உருவாக்குகிறது. இறுதியாக இது எப்படி போய் முடியும் என்கிற எதிர்பார்ப்பை பெருக்குகிறது. நகைச்சுவை ததும்ப, அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான நாள்தோறும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற மிக பெரும் ஒரு சிக்கலை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார். இந்த தலைமுறைக்கு பொருந்தும் வகையில் இந்த திரைப்படத்தை அவர் படைத்திருப்பது அவருடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறது. இந்த தலைமுறையினரின் உளவியலையும் அவர் நல்ல முறையில் உள்வாங்கி இருக்கிறார், அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்றாக உள்ளது. ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 21ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த தலைமுறையினர் கையாளக்கூடிய, நாள்தோறும் புழக்கத்தில் பேசக்கூடிய மொழிகளையும் நட்பு, காதல் இரண்டுக்கும் இடையிலான புரிதலையும் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார். நட்பு வேறு, காதல் வேறு என்றாலும் காதலுக்கு நட்பு தான் அடிப்படையானது, ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் லவ். நான் நட்பாக பழகிட்டேன், எந்த ஃபீலிங் எனக்கு இல்லை, ஜீரோ ஃபீலிங், உன்னோட எப்படி நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நட்புக்கு மிக உயர்ந்த மரியாதையை தருகிறார். அந்த நட்பு தான் காதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளில் பதிவு செய்கிறார். உனக்கு பிடிக்கிற நேரத்தில் எனக்கு பிடிக்கலை, எனக்கு பிடிக்கிற நேரத்தில் உனக்கு பிடிக்கலை என்று சொல்லுகிற அந்த இடம், மானம் பெரிதா உயிர் பெரிதா என்ற ஒரு உரையாடலும் இடையிலே வருகிறது. தன்னை நிராகரித்த ஒரு பெண்ணை அவள் விரும்புகிற காதலனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று வருகிற போது, தனக்கு துரோகமிழைத்து விட்டால் என்று பழிவாங்க நினைக்காமல் அவள் விரும்புகிறவனோடு அவள் வாழட்டும் என்று அவளுக்காக படத்தின் இறுதி காட்சி வரையில் போராடுகிற ஒரு புதிய அணுகுமுறை. இது பிராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பலாம். ஆனால் இதை ஒரு விவாதமாக்கியிருக்கிறார் அல்லது இதை வெளிச்சப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் என்பது கவனிக்கத்தக்க ஒன்று. அவர்களை சேர்த்து வைக்க அவன் படுகிற பாடு, அதனால் அவன் சந்திக்கிற சவால்கள், நெருக்கடிகள், இடர்கள், இவை எல்லாவற்றையும் படத்திலே கொண்டு வருகிற அதே வேளையில் இடையிடையே அதை நகைச்சுவை ததும்ப படைத்திருப்பது இயக்குனரின் திறமைக்கு சான்றுகளாக இருக்கிறது. அந்த பாத்திரங்களாகவே மாறி பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் கதாநாயகி மமிதா பைஜி அவர்களும் இதர கலைஞர்களும் மிகச்சிறப்பாக தமது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில்
இறுதி காட்சியில் சரத்குமார் அவர்கள் தந்தையாக நடிக்கிற அந்த இடத்தில் அவர் மகளை கொல்ல விரும்பாமல் பேரனை கொல்ல முயற்சிக்கிற போது ஏன் மகளை கொல்லவில்லை என்பதற்கு அவர் சொல்லுகிற காரணம், உன் மூலம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், அதனால் உன்னை கொல்ல மாட்டேன். இந்த பேர பிள்ளை எவனுக்கோ பிறந்தது, அது என் சொத்துக்கு வாரிசாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த குழந்தையை கொல்லப் போகிற இடத்தில் நமக்கே பதைப்பு ஏற்படுகிறது. என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதற்றம் உருவாகிறது. பிறகு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் வந்து காப்பாற்றப்படுகிறார். அந்த இடத்திலே கதாநாயகன் பேசுகிற வசனம், உனக்கு என்ன வயசு? 63. இது எத்தனாவது அட்டாக்? 2வது அட்டாக். இன்னும் எவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்க போகிற? சில வருஷங்கள் தான். ஏன் இப்படி ஆணவம் கொண்டு தெரியல? உனக்கு அசிங்கமாக இருந்தால் நீ போய் சார் என்று சொல்லுகிற அந்த வசனம் இந்த சாதிய சமூகத்திற்கு சவுக்கால் அடிக்கிற வசனங்களாக இருக்கின்றன. ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிற சாதிவாத கும்பலுக்கு புத்தி புகட்டுவதாக இருக்கிறது. பயாலஜிக்கலாக, லீகலாக, டெக்னிக்கலாக எல்லா வகையிலும் இந்த பேரப்பிள்ளை உனக்கு, இந்த குழந்தை உன்னுடைய பேரப்பிள்ளை, இதை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற அந்த இடம். பிறகு சரத்குமார் அவர்கள் மனம் திருந்தி அந்த தம்பதிகளை ஏற்றுக்கொள்வது, பேரனை ஏற்றுக்கொள்வது என்கிற அந்த காட்சி நம் அனைவருக்கும் ஆறுதலை தருவதாக இருக்கிறது, மன நிறைவை தருவதாக இருக்கிறது. ஒரு செய்தியை எப்படி திரைமொழி மூலம் சொல்ல முடியும், அழுத்தமாக சொல்ல முடியும், இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்ல முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் கீர்த்திவாசன் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பிரதீப் ரங்கநாதன் அவர்களின் நடிப்பும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருடைய நடிப்பும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இவர்களின் கைகளில்தான் இந்த திரையுலகம் இப்போது இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.